கச்சதீப மீட்பம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை நல்லதை செய்வாருன்னு நான் யார் மக்களை காப்பானா வந்தால் எனக்கு தெய்வம். ஒட்டுமொத்த கடத்தொழிலாளிகளுக்கும் அவர் இல்லாமலும் செய்ய ஈழத்தமிழனா இது எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்றேன் எனக்கு தான் தெரியும். இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். வணக்கம் உறவுகளே, நாங்கள் மீண்டும் ஒரு காலிகுடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாளில் நாங்கள் யாழ்ப்பாணம் சாவக்காடத்தோட காக்கதீவு மீன் சந்தை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மீன் சந்தை அந்த பகுதியில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நேற்று தினம் நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொளி வந்து பதிவு செஞ்சு போட்டிருக்கோம். இந்தியாவுடைய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணத்தில் வந்து அதாவது டிவிகே விஜய் அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக நேற்று இரவு எல்லாம் வந்து யாழ்ப்பாணத்தில் பல்வேறு இடங்களையும் பல இளைஞர்கள் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கூடி பல்வேறு விதமான வெற்றி கொண்டாட்டங்களை வந்து கொண்டாடுறதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதை நாங்கள் பதிவு செஞ்சு போட்டிருப்போம். அதே மாதிரி இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் வந்து இருக்கின்ற ஒரு மீனவ சமூகம், அதாவது இந்த பிரதேசத்திலிருந்து அதிகமாக வந்து இந்த கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற மக்களும் விஜய் அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான இந்த வெற்றி கொண்டாட்டங்களை வந்து இந்த இடத்துல செய்கிறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கிறோம். அதோட நிறைய வெடிகள் எல்லாமே வந்து கொளுத்துறதுக்கும் அதோட அரிசி பொதிகளை வந்து மக்களுக்கு கொடுத்து ஒரு கொண்டாடுற விதமாகவும் இந்த இடத்துல நிறைய பேரை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு மீனவ சமூகமாக இருக்கின்ற இந்த மக்கள் விஜயனுடைய வெற்றியை கொண்டாடுகின்ற விதமாக செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு வந்து என்ன மாதிரி வந்து இடம்பெறுதுன்றதை பார்க்க போகிறோம். அதோடு அந்த மீனவர்களோடையும் ஒரு சில விஷயங்களை கதைச்சு விஜய் சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அதோட உங்களுக்கு தெரியும் இலங்கை இந்தியாவுக்கும் இடையிலே வந்து மீனவர்களுக்கு இடையிலான பல்வேறு விதமான பிரச்சனைகளும் வந்து இருக்குது. அந்த பிரச்சனைக்கு இது ஏதாவது தீர்வுகள் இந்த டிவிகே விஜய் அவர்களால் கிடைக்குமா, இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்ற தொடர்பாக நாங்கள் அவர்களோட கதைச்சு இந்த காணொளி வந்து பதிவு செய்ய போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் சொல்லுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொளி வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் காணொளிக்குள்ள வந்து போகலாம். சாவக்காடு மீன் சந்தைக்கு முன்னால் இன்றைய தினம் அதிகமாக இந்த பிரதேசத்து மீனவர்கள், இந்த இடங்களில் பெரும்பாலும் மீன்பிடி தொழிலை செய்கிற மக்கள் அதிகமாக வந்து வாசிக்கணும். அந்த கடல் பரப்பிஞ்சு நிற்கிது. அப்படி அவர்கள் வந்து தொழிலை முடிச்சுக்கொண்டு இன்றைய நாளில் இந்த டிவிகே விஜய் அவர்களுடைய வெற்றி கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடுறதுக்காக இன்றைய நாளில் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். இப்போ பாருங்க, இதில் எல்லாம் அகல் நிறைய வெடிகள், அதாவது கோர்வை வெடிகள் வந்து அப்படியே ரோட்டுன்ற நீளத்துக்கு வந்து வெடிகளை வந்து அகல் போட்டு கொண்டிருக்கணும். இந்த வெடிகள் எல்லாத்தையும் வந்து கொளுத்தி அகல் இன்றைய நாளில் இந்த செலிப்ரேஷனை வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து செய்ய போயிடும். டிவிகே கட்சியினுடைய அந்த கொடிகள் இந்த இடத்துல வந்து பறக்க விடப்பட்டிருக்குது. அதோட விஜயனுடைய புகைப்படங்கள் எல்லாம் போட்டு அகல் கொடிகளை வந்து பறக்க விட்டுருக்கணும். பாருங்க, இங்கே இருந்து இங்கே வரைக்கும் விஜயனுடைய பெனர்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கள் கட்டி வச்சிருக்கணும். இன்றைக்கு இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் இந்த வெடி கொளுத்தி கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் இந்த இடத்துல இன்னும் ஒரு சில மேலதிகமான விஷயங்களை மேலே செய்கிறதுக்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கணும். இந்த பிரதேசத்து மக்கள் இந்த இடத்துல இருந்தால் அரிசி மூட்டை எல்லாம் வந்து வச்சிருக்கணும். இந்த அரிசி மூட்டை எல்லாத்தையுமே வந்து இன்றைய நாளில் மக்களுக்கு ஆக்கள் கொடுத்து இந்த நிகழ்வில் வந்து ஆக்கள் சிறப்பிக்க போயிடும் அப்படின்னு சொல்லிடும். முடிவாங்க நாங்கள் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் இந்த வெடிகளை கொளுத்தி எப்படி ஆக்கள் ஆரவாரமாக கொண்டாடணும்னு சொல்லி பார்ப்போம். வெடிகள் இப்போ கொளுத்தப்படுது. மக்களை காப்பானா வந்தால் எனக்கு தெய்வம். வேறு ஒருத்தருக்கு நான் தான் நம்ம கஷ்டப்பட்ட உதவி செய்தால் மட்டும் காணும். சரி, வெற்றி எப்படி பாக்குறீங்க? நல்ல முள்ளை பாப்பாரன்னு தானே நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்தா ஈழத்தமிழர்களுக்கு ஏதாவது நல்ல நடக்கும் அவர் தானே முடிவு கொடுக்கும். சரியோ, நாங்கள் சொல்லல என்ன நீங்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்ப்பீங்க, விஜய் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு எம்ஜிஆர் படம் தான் விருப்பம். வணக்கம். இன்றைய தினம் எவ்வாறான விடயம் இடம்பெறுகிறது? நேற்றைய தினம் தேர்தல், அவர் 108 ஆசனங்களை வந்து வெற்றி பெற்றிருக்கிறார். தற்சமயம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில்? இலங்கையில் உள்ள முக்கியமாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தின் ரசிகர்கள் அதை இப்போ நாங்கள் செய்து கொண்டிருக்கிற இடம் யாழ்ப்பாணம் காக்கதீவு. காக்கதீவு என்னும் இடத்துல மீனவர்கள், ஒட்டுமொத்த மீனவர்களும் விஜயற்ற வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
தனியாளாக இருந்து 108 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையான அதிகூடிய பெரும்பான்மையை பெற்று முன்னிலையில் நிற்கிறார். அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மற்றது மக்களுக்கு எங்களால் இயன்ற சின்ன சின்ன பொதிகைகள் என்றால் நிவாரண பொதிகைகள் அப்படியான சின்ன சின்ன நன்கொடைகள் செய்யணும் என்று விருப்பப்பட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து சில ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த இப்படியான ஒரு நல்ல விஷயமான நடக்கிற விஷயங்களில் நாங்களும் ஒரு இப்படியான விஷயம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக விஜய் அவர்களுக்கு ரசிகராக இருக்கிறீங்க? என்னை பொறுத்தளவில் விஜய் ரசிகர் என்று சொல்ல போனால் எல்லாரும் நாங்கள் பரம்பரையே விஜய் ரசிகர் என்றெல்லாம் அப்பா அம்மா அண்ணன் தங்க இப்போ நான் எந்த புள்ள அப்படி ஒரு ரசிகராக இருக்கிறோம். அவற்றை கதை பேச்சு அவர் நடிக்கிற திறனுகள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொண்டது. ஈழத்தமிழர்களுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்து எவ்வாறான விடயங்களை அவர் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கிறார்? அவர் தொப்புள் கொடி இலங்கை தமிழர்கள் தொப்புள் கொடி என்ற வசனத்தை விட்டிருக்கார். அது உண்மையான கருத்து. தமிழ் உறவுகளை எப்போதும் கைய விட மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம். முதலமைச்சர் ஆகிறது உறுதி, அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒருபோதும் ஈழத்தமிழர்கள் அவருக்காக நின்ற தமிழர்களை விட்டு கொடுக்க மாட்டார், அவர்களுக்குரிய புலியான விஷயங்களை செய்ய மாட்டார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த மீனவரோ சரி இலங்கை தமிழரோ சரி பாகுபாடு இல்லாமல் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விஷயம்னா நீங்கள் இப்போ சொல்கிறீங்க தான் ஈழத்தமிழருக்காக அவர் நிற்பார் என்று. அவருடைய அரசியல் கொள்கையில் முதல் கொள்கை சொன்னது கச்சதீபம் மீட்போம். ஆமாம், நம்மளுடைய கருத்து கச்சதீபம் மீட்போம் என்று விஜய் சொன்ன வசனம் எல்லாருக்கும் அந்த மீடியாவில் மனவருத்தத்தை ஏற்படுத்தினது. ஆனால் எங்களுக்கு எங்களோட ஜனாதிபதி இருக்கிறார் தானே, எங்களோட இடத்தை விட்டு கொடுக்குறதுக்கு எங்களோட ஜனாதிபதி ஒருபோதும் அதை சம்மதிக்க மாட்டார் தானே. அது எங்களுக்கு சொந்தமான இடம், அது அரசியல் மட்டமான பிரச்சனை, அதை அவர்களே பார்த்து கொள்ளுவார்கள். அங்கே இந்தியாவில் எல்லாரும் அரசியலுக்கு அப்படி தான் கதைச்சு வந்தவர்கள். முழு பேரும் சீமாவில் ஒடிச்சு முழு பேரும் அரசியலுக்கு கட்சி தான் கட்சி வந்தது. ஒரு தெரிஞ்சறிவு தானே, அதை கட்சி வேண்டி சாட்டுறதான். அரசியலுக்கு நாங்கள் நாங்கள் விரும்பல. அரசியல் கோட்பாடு கணக்கா அது நாங்கள் அளந்து பார்க்கல, அது அளவுக்கு இருக்குது. ஆனால் அரசியல் தந்திரோயம் எல்லாரும் கதைச்சு வாரது. அவர் இப்போ சில விஷயங்களை எங்களோட மண்ணில் இருந்து பெற்றுக்கொள்ளணும் என்று அவர் ஒருத்தருக்கு தமிழ் மக்களுக்கு விளைவேற்படுமாக இருந்தால் அதுக்கு அவர் மாற்று வழி தெரிவிக்கத்தானே வேணும். இப்போ கச்சதீபை தாண்டி இலங்கை இந்தியா மீனவர் பிரச்சனை கொண்டு போய் கொண்டிருக்கு. விஜய் வந்து முதலமைச்சராக வந்தால் இந்த பிரச்சனை நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லொரு தீர்வு நாங்கள் நிற்கிறோம். இந்த இங்கே முழு பேரும் இங்கே கொஞ்சம் மௌனியா ரிங்கோ இங்கே யாழ்ப்பாணத்தில் முழு பேரும் ஒரு கொஞ்சம் பேர் போகிறது ரெடியாக நிற்கிறோம். இந்த ஈழத்தமிழருக்கும் இந்தியா தமிழருக்கும் ஒரே அந்த கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு இவராவது வந்து முதலமைச்சராக அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் அனைத்து தமிழர்களும் நம்புகின்றோம். இது ஒரு கோரிக்கை என்ன இல்லை, கட்டாயமான முடிவு. ஏனென்றால் இரு தமிழர்களுக்குள்ளேயும் பிரச்சனை வராமல் அவர் தான் தீர்க்கலாம் முதலமைச்சராக. இவ்வளவு முதலமைச்சரும் அதுக்குரிய தீர்வு கிடைக்கல, இனியாவது கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் முதலமைச்சராகிறார், அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேரடியாக என்று சொல்லுங்கள். மூலமாக அவர் பார்த்தா இதை பார்க்கக்கூடும். நேரடியான விஷயமே இப்போ நாங்கள் கதைச்ச விஷயம்தான். கோரிக்கைகள் தமிழருக்கு ஒருபோதும் அவர் இடையூறாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. முக்கியமாக சொல்ல போனால் கடற்தொழிலாளர் ஒட்டுமொத்த கடற்தொழிலாளிகளுக்கும் ஏற்ற மாதிரியான முடிவு தான் எடுக்கணும். ஏனென்றால் இங்கே இருக்கிறது தமிழ் உறவுகள், எது செய்தாலும் பாதிப்பு ஏற்படாத முறையில் நடந்தால் எல்லாருக்கும் நல்லது. இப்போ நீங்கள் ஒரு விஜய் ரசிகராக அந்த கச்சதீவு சம்பந்தமாக அவர் பேசிய அந்த அந்த வார்த்தைக்கு நீங்கள் இங்கேருந்து என்ன சொல்ல போகிறீங்க அவருக்கு? அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து எத்தனை தமிழர் இருக்கிறோம்? சாதாரணமாக இப்போ இலங்கையில் வந்து எத்தனை தமிழர் வாழ்கிறோம்? உங்களுக்கு தெரியும் தானே, குறிப்பிட்டதை சொல்ல மாட்டேன். இந்தியாவில் எத்தனை தமிழர்கள் இருக்கிறோம்? ஒரு அரசியலுக்கு வாரத்துக்கு முன்னுக்கு வந்து அவர் வச்ச கோரிக்கை வந்து கச்சதீபங்களுக்கு மீட்டு தர முடியும். அவரும் வந்து பெரும்பான்மையில் வந்து தமிழர்கள் கூட இருக்குது வேண்டி போட்டு சொல்லியிருக்காருன்னு இங்கே கணக்கு நினைக்கணும். ஆனால் வந்து அவர் ஒரு இடத்துல இருக்க அவர் வந்து தந்த வேலையை தான் செய்யத்தானே வேணும். எந்த ஊருக்கு நான் இருந்தால் நான் எந்த ஊருக்கு செய்கிற வேலையை முதல் செஞ்சால் தான் அடுத்த வேலையை அடுத்த ஊருக்கு இறங்கி பார்க்கலாம். அப்போ எந்த வேலையை நாம் போயிட்டு அடுத்த ஊருக்கு போய் முதல் வேலையை பார்க்கலாம் தானே. அப்போ முதல் வந்து பிரச்சனை கச்சதீபம் மீட்டு தாங்கணும். மீட்டு தந்ததுக்கு பிறகு இப்போ என்ன மீட்டு தந்தது கேட்டாச்சா, ஆனால் மீட்டு கொடுத்தாச்சா? இல்லை. இனி வந்து அவர் ஏதாவது பார்த்து இப்போ எங்களோட ஜனாதிபதி சொன்ன மாதிரி எங்களோட ஜனாதிபதி வந்து ஒரு பிரச்சனையால் எங்களோட ஜனாதிபதியும் அதுக்கு பிறகு பார்க்கவும் போயிருக்கார்.
கச்சதீவு பக்கம் போயிருக்காரு. நீங்கள் விஜய் அவருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அவர்கிட்ட கோரிக்கை அவருக்கு வந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மீனவர் சங்கம் சார்பாக வந்து என்ன சொல்றீங்களா அவருக்கு? நாங்கள் மீனவர் சார்பாக வந்த கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கை தான். அந்த கோரிக்கை தமிழர்களுக்கு மீனவர்களுக்கு எதுவித பாதிப்பும் இல்லாமல் அவர் முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் அவருக்கே இது புரிஞ்சு கொள்ளுவார். தொப்புள் கொடி உறவுகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி எந்த விஷயமும் அவர் எடுக்க மாட்டார் என்று நாங்கள் மனதால் நம்புகின்றோம். விஜய் வந்திருக்கிறார், எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்போ அதுதானே இப்போ சொல்கிறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாரும் மக்களுக்கு நன்மை ஏதாவது தெரியணும். ஐயா செய்யாட்டா என்ன நடக்கும்? ஒன்று நடக்கும். ஒன்று நடக்கும். விஜய் வந்து விரைவில் வரப்போம் 107 ஆசனங்கள். ஈழத்தமிழனா இது எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாங்கள் சொல்ல விரும்புகின்றால் எங்கள் இலங்கை மக்களை ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களும் நல்ல வடிவான முறையில் செயல்படுத்தினா அவ்வளோதான் எங்களுக்கு முக்கியம். முதலாத காரணம் அதுதான். அதை விட நாங்கள் ஒரு ஒன்று சொல்கிறதுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல தீர்வு அதுதான் எங்களுக்கு முக்கியமான செயல்பாடு. நீங்கள் சொல்லுங்க, இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? ஈழத்தமிழனா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதை உங்களுக்கு என்ன கோரிக்கை உங்களுக்கு தெரிய தரணும்? கோரிக்கை வந்து எங்களுக்கு நல்லது செய்வோம். அவ்வளோ நல்லது செய்வோம். ஐயா வணக்கம், நீங்கள் சொல்லுங்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கு நாங்கள் கேட்குற கோரிக்கை உண்டு. எங்கள் ஈழ மக்களுக்கு நீங்கள் வென்று வந்தால் வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனால் அதை நீங்கள் எங்களுக்கு மக்களுக்கு நீங்கள் ஒன்று மக்களுக்கு ஒரு தொண்டு செய்யுங்கோ என்று கேட்டுக்கொள்கிறோம். அவர் இல்லாமலும் செய்யலாம். இன்னும் செய்யலாம். சரி, இன்றைக்கு என்ன சாமான் தர பையன் உங்களுக்கு? அரிசிதான் கொடுக்க போய் நான் சொன்ன அப்புறம் வந்தனாங்க. சரியா? அரிசி பொதிகளை இங்கே இருக்கின்ற மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. நன்றி நன்றி. கனடாவில் இருந்து வந்த அம்மா சிதற விட்டுட்டா. போமையா போமை. அள்ளி கொடுங்க. விஜய் ஐயா இன்னும் ஆனந்து வாங்க வாங்க. ஐயா போங்க ஐயா போங்க ஐயா போட்டோ 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 கிளியர் இல்லை. கிடைச்சிருக்கேன். என்ன நினைக்கிறீங்களா? நல்லதை செய்வாருன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு காலம் இருந்த முதலமைச்சராக்கள் என்ன செய்ய இலங்கை? அவை இலங்கைக்கு ஒன்றும் பெருசா செய்ய இல்லை. இவர் என்ன செய்வார்? அதுதான் செய்வார். என்ன இல்லை இல்லை இவர் செய்வார். நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை இருக்கு. பாப்பா என்ன பொறுப்பா? நீங்கள் என்ன மீனவ சமூகத்துக்கு இருந்தீங்களோ? நாங்கள் மீனவர்கள். இப்போ உங்களுக்கு அந்த மீன்பிடி தொழிலில் வந்து கணக்க பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு தானே? இந்திய மீனவற்றை அத்துமீறிய இல்லை படகு சம்பந்தமா அந்த மீன்பிடிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. தீர்த்து வைப்பாரு. போராட்டம் நடக்குது. அது கடவுள் தான் தீர்க்கணும். மனுஷரால முடியாத ஆண்டர் தான் செய்யும். சரியம்மா, சந்தோஷமா? சந்தோஷம் சந்தோஷம்.